வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாஷா டிசைன்ஸில் ரன்னிங் வயரில் நம்ம எப்படி ஏணிப்படி முடிச்சு போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், இருந்தாலும் நிறைய பேர் அது புரியலைன்னு சொன்னதுனால திரும்பவும் சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட் நாட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இப்போ கூடையோட ஸ்டார்டிங்னு வைங்க. இதுதான் ஃபஸ்ட் லைன் போடுறீங்க. இந்த ஃபஸ்ட் லைனை நீங்கள் அப்படியே கொண்டாந்து ஃபினிஷ் பண்ணிடணும். எந்த லைன் லாஸ்ட்டாக இருக்கோ அதோட கொண்டாந்து ஃபினிஷ் பண்ணி நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டிட்டு அந்த ரன்னிங் வயர், இதுதான் நமக்கு ரன்னிங் வயர். இந்த ஃபஸ்ட் நாட் இருக்கலாம், இதை அப்படியே லைஸாக லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இப்போ ப்ரௌன் கலர் ரன்னிங் வயரை இல்லை இந்த வயரை மேலே உள்ள வயரை லூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது நாட்டில் உள்ள வயர் இது. இதை நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். இந்த சின்ன பீஸ் வயரை கையில் பிடிச்சி வச்சுக்கணும், ஏன்னா இது ஃபஸ்ட் லைன் அப்படிங்கிறதுனால. இப்போ இந்த சாண்டல் கலர் வயரை இந்த ப்ரௌன் கலர் வயருக்கு உள்ளே கொடுத்து ஒரு லூப் மாதிரி க்ரியேட் பண்ணணும். இப்படி ஒரு ரவுண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டிங்கன்னா இதுக்குள்ளே இந்த ப்ரௌன் கலர் வயர் லூஸ் பண்ண வயர் இருக்குது பார்த்தீங்களா, இதை இந்த சாண்டல் கலர் வயருக்குள்ளே கொடுத்து வெளியே எடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ நைஸாக டைட் பண்ணணும். மெதுவாக டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணிவிட்டு இந்த சாண்டல் கலர் வயர், இந்த ரன்னிங் வயர் இருக்குது பார்த்தீங்களா, இதை பேக் சைடு அப்படியே இழுத்து கொண்டாடணும். இதை நான் நிறைய தடவை சொல்லி கொடுத்தேன், இருந்தாலும் புரியலைன்னு சொன்னதுனால திரும்பவும் உங்களுக்கு ஒருக்கா இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாகவே சொல்லி கொடுக்குறேன். இது ஒரு 4 வீடியோ கிட்டே போட்டிருப்பேன் நான். இதை இப்போ டைட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ இந்த ஃபஸ்ட்டு நாட்டில் உள்ள வயர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கூடையோட ஸ்டார்டிங்னு வச்சுக்கோங்க. அதனால தான் உங்களுக்கு இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லி கொடுத்தேன். ஃபஸ்ட் லைன்லேயே நம்ம ஃபினிஷ் பண்ணி இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கடுத்து இந்த சின்ன பீஸ் வயரை இந்த சைடில் இருக்கிற நாட்குள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். இவ்வளோ தான். நம்ம ரன்னிங் வயர் போட்டாச்சு, இல்லை லேடர் நாட் போட்டாச்சு. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இந்த வயரை என்ன செய்யணும், இப்படி ஒரு சுற்றி கொண்டு வந்து இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இதே மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு லேடர் நாட் போட்டுட்டு அதுக்கடுத்து கூடையை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் ஒரே மாதிரி வரும். அதுக்காகத்தான் நம்ம இந்த லேடர் நாட் யூஸ் பண்ணுறது. ஏணிப்படி முடிச்சு இதை ஒரு 4 லைனுக்கு சொருகி விட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ நம்ம கூடையோட ஸ்டார்டிங்கில் எப்படி போடுவோங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ செகண்ட் லைனும் நீங்கள் அதே மாதிரி தான் போடணும். இப்போ இந்த உள்ளே கிடக்கிற ரன்னிங் வயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை இப்படி மடக்கி இப்படி வெளியே கொண்டு வரணும். வெளியே கொண்டு வந்து இதில் தான் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்த லைனில் ஸ்டார்ட் பண்ணணும். இது எண்டிங் லைன். இதில் ஃபினிஷ் பண்ணி ஏணிப்படி முடித்து போட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற நாட்டில் உள்ள வயரில் போட போகிறோம். நார்மல் நாட் போட போகிறோம். இப்படியே நம்ம போட்டு கூடையை மொத்தமாக அப்படியே வளர்த்து கொண்டு வர வேண்டியதான். இப்போ நம்ம செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ஒரு லைன் முழுக்க போட்டு இங்கே கொண்டாந்து ஸ்டாப் பண்ணிடணும். இந்த ப்ரௌன் கலர் வயரில் ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த சாண்டல் கலர் வயர் நாட் இருக்குது பார்த்திங்கன்னா, இதை லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ரன்னிங் வயரை கொடுத்து இப்போ எப்படி நம்ம லேடர் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணமோ, ஒரு லைனை கம்ப்ளீட் பண்ணமோ, அதே மாதிரி செகண்ட் லைனும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தேர்ட் லைன், அதுக்கு அடுத்த நாட் இங்கே இருக்கும், அந்த நாட்டில் அப்படியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வர வேண்டியதான். இந்த வயரில் நீங்கள் தேர்ட் நாட் ஸ்டார்ட் பண்ணணும். இப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம்னா கூடையோட லைன் ஒன்று போல் இருக்கும். இப்போ நார்மலாக நீங்கள் என்ன செய்வீங்க, ரன்னிங் வயர் வச்சு கூட போடும்போது லேடர் நாட் போடாமல் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நாட் தனியாகவே நிற்கும். லாஸ்ட்டாக நீங்கள் கூடையை ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு நாட் மட்டும் தனியாக நிற்கும். அது வேண்டாம், அது வந்தால் நல்லா இருக்காது கூட அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த லேடர் நாட் யூஸ் பண்ணுறோம். இப்போ உள்ள லேடர் நாட் எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். ப்ரௌன் கலரில் இருக்கிறதுனால உங்களுக்கு சரியாக தெரியாது, இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படியே வருது பார்த்தீங்களா, கீழே இருந்தே நம்ம போட்டு கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள், அப்படியே மேலே வரும். அதே போல் செகண்ட் ரன்னிங் வயர் எப்படி ஜாயின் பண்ணுறது, ஒயர் தீர்ந்து போச்சுன்னா அடுத்த ரன்னிங் வயர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கூடை டிப்ஸ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். இதுலேயும் உங்களுக்கு சின்னதாக சொல்லி கொடுத்துருவேன். இந்த ஒயரை கட் பண்ணிடணும். அடுத்த கலர் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஒயரை கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம எந்த ஒயர் ஜாயின் பண்ணுறோமோ, ஒயர் தீந்து போனாலோ அல்லது அடுத்த ஒயர் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலோ, இந்த மாதிரி ஒரு கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுனாலோ இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் ஒயரை விட்டுட்டு அதுக்கடுத்து என்ன செய்யலாம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் தான். இதுவும் நிறைய பேர் தெரியலைன்னு கேட்டிருந்தாங்க, தனியாகவும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இதுலேயும் உங்களுக்கு சேர்ந்தாப்பில் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வழக்கம் போல் நம்ம கொண்டு வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு அப்படியே மேலே கொண்டு போக வேண்டியதான். இந்த ஒயரை நம்ம இதில் சொருகி விட்டுருக்கோம் பார்த்திங்களா, அதே மாதிரி சொருகி விட்டுரும். நாட்ஸ்லாம் டைட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த நாட்டில் நம்ம ஃபினிஷ் பண்ணி கட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, இப்போ கட் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, இந்த வயர் அது தனியாகவே நிற்கும். அதை என்ன செய்யணும், உள்ளுக்குள்ளே அப்படியே சொருகி விட்டுணும். அப்படி இல்லைன்னா ஒயர்ஸ்லாம் வெளியே வந்துடும், நாட்லாம் உடஞ்சிரும். மறக்காமல் இதை சொருகி விட்டுருங்க. எப்போவுமே ஒரு ரன்னிங் வயரை கட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒயர்ஸ்லாம் அப்படி உள்ளே சொருகி விட்டுருங்க.
அதுக்கு அடுத்து நீங்கள் நாட் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் சொருகணும், டைம் ஆகுங்கிறதுனால உங்களுக்கு நான் அதை 2 லைன் மட்டும் சொல்லி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி தான் நீங்கள் லேடர் நாட் போடணும். ஏற்கனவே நான் உங்களுக்கு கூடைகளில் போட்டு காமிச்சிருக்கேன். திரும்பவும் நீங்கள் போட சொன்னதுனால தான் இந்த வீடியோ நான் போட்டு காமிக்கிறேன். இது உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். புரிஞ்சுதா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பேஸ்கெட் மாடல்ஸ் பார்ட்டில் நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.